உனக்கு மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா? உண்மையிலே இருந்தா இந்த கட்சியை வச்சு சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் கட்சிக்கே திருப்பி கொடுத்து நீ எங்க வேணாலும் போய் நாசமா போ அப்படின்னு நான் சொல்ல முடியும். இவருடைய போக்கு என்பது மீண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும், வேற எந்த கொள்கையும் கிடையாது. ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணாரா பண்ண மாட்டாரா அப்புறம் தான். ஏற்கனவே பல கோடிகளை அவர் அதிபராக இருக்காரு, குவாரிகளுக்கு அதிபர், கல்லூரிக்கு அதிபராக இருக்காரு. அதனால எல்லாமே இந்த இயக்கத்தின் மூலியமா தான் அவருக்கு வந்தது. அதனால அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை இயக்கத்தில் முற்போரை வைத்துவிட்டு இங்கே விழான்னு சொல்லலாம் அப்படின்னு தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. நானும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆர்பி உதயகுமார் அண்ணனுடைய முன்னாள் அமைச்சருடைய கருத்தை வரவேற்கிறேன். அதனால விஜயபாஸ்கர் போறதுனாலாம் அங்கே ஒன்றும் பெரிய பிரளயம் ஏற்படுறாங்க. எடப்பாடியார ஒரு வலிமை மிக்க தலைவராக பார்க்கறாங்க. அவங்களுக்கு இவர் மேல ஒரு வன்மை இருக்கு. அதனாலதான் இவர் தொடர்ந்து எங்கள் கட்சியில பல்வேறு கழக குழந்தைகளை எழுப்புவதற்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க. தொடர்ந்து எங்க கட்சியில அவங்க அவங்களுடைய தலையீடு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த கூட்டணி தான் எங்களுக்குள்ள கொள்கையற்ற ஒரு கூட்டணியா தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணிக்காக தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு தான் சேர்ந்தோம். பெரிய எங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு 2 பேருக்குமே கொள்கை முரண் இருக்கு. குதிரை பேர் அரசியல தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வீடு வீட்டுக்கு சோபா போகுதுன்னு சொல்றாங்க, அந்த சோபால பணம் போகுதுன்னு சொல்றாங்க. அதனால தூய சக்தி நான் வந்தா தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய், ஆட்சிக்கு வந்த விஜய் இன்றைக்கு கட்சிகளை கழகங்களை உடைக்கும் மிக மோசமான நிலைமையை செய்து கொண்டிருக்கிறார். 52 வருஷம் பொன்விழா கட்ட கட்சின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பொழுது இன்றைக்கு அரசியல் பண்றது மிக மிக கடினமா இருக்கு. இந்த சூழல்ல இந்த கடினமான நேரத்துல இந்த இயக்கத்தை வைத்து பல இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இந்த இயக்கத்துக்கு போறதை தொண்டர்கள் நாங்க உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறோம். இது அவருடைய சுயநலத்துக்காக எடுத்துக்கொண்ட முடிவா தான் பாக்குறோம். தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் சனிக்கிழமை தோறும் பனையூர் பங்களால போய் அங்க அடைக்கலமாகறாங்க. மற்றொரு புறம் உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பட்டியலும் அடுத்து நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 5ஆக மாறி இருக்கிறது எண்ணிக்கை. மேலும் சிலர் அதிருப்தியாளராக இருக்கிறார்கள், அவர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று தொடர்ந்து செய்திகள் கொண்டிருக்கின்றன. ராஜினாமா செய்து தாவேக்கால் இணையறதாக தான் நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் எந்த ஒரு முடிவும் சொல்லல. எப்படி பாக்குறீங்க உங்க எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்றாங்களே? கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா பேருடைய செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர், முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர், முப்பெருந்துறை அமைச்சராக அங்க வைத்தவர். காலையிலே மிக தெளிவாக விஜயபாஸ்கருடைய விலகலுக்கு, ராஜினாமா கடிதத்திற்கு மிக தெளிவான விரிவான பதிலை பத்திரிகையாளர் கொடுத்திருக்கிறார். உனக்கு மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, வெக்க இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா? நீ போ, எங்கிட்டாவது போய் நாசமா போ. அதனால நீ இந்த கட்சியை சம்பாரிச்சிடலாம், அந்த சொத்தையெல்லாம் எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. நானும் அதைத்தான் கேட்க போறேன். விஜயபாஸ்கரை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் சென்னையில் முதலீடே அவருடைய கல்லூரி காலத்தில் மெடிக்கல் காலேஜ் படிக்க அவருக்கு ஒரு ஹீரோகாண்டா தான் அவருக்கு முதலீடே. இன்றைக்கு பல காலேஜ், பல அதிபராக இருக்காரு, பல குவாரிகளுக்கு அதிபராக இருக்காரு. அதனால நீ உனக்கு மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா? உண்மையிலே இருந்தா இந்த கட்சியை சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் கட்சிக்கே திருப்பி கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போய் நாசமா போ அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு இலக்கு வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். ராலிமலையில் தொடர்ந்து மக்கள் இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வைக்கிறாங்க. அவர் 2011 புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது புதுக்கோட்டை மாவட்டம். அது 2016 3 தொகுதியாக சுருங்குச்சு. 2021 ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பண்ணிச்சு, விராலிமலை மட்டும். இப்போ 2026 அதான் நிலைமை. அதனால இவர் ஒன்றும் பெரிய போர்வாள்லாம் கிடையாது, இவர் போர் வீரனும் கிடையாது. கட்சியை அங்கே 6 தொகுதியிலையும் ஜெயிக்க வச்ச ஒரு மாவட்ட கழக செயலாளர்லாம் கிடையாது. அதனால இவருடைய போக்கு என்பது மீண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும், வேற எந்த கொள்கையும் கிடையாது. ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணாரா பண்ண மாட்டாரா அப்புறம் தான். ஏற்கனவே பல கோடிகளை அவர் அதிபராக இருக்காரு, குவாரிகளுக்கு அதிபர், கல்லூரிக்கு அதிபராக இருக்காரு. அதனால எல்லாமே இந்த இயக்கத்தின் மூலியமா தான் அவருக்கு வந்தது. அதனால அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை இயக்கத்தில் முற்போரை வைத்துவிட்டு இங்கே விழான்னு சொல்லலாம் அப்படின்னு தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. நானும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆர்பி உதயகுமார் அண்ணனுடைய முன்னாள் அமைச்சருடைய கருத்தை வரவேற்கிறேன். அதனால விஜயபாஸ்கர் போறதுனாலாம் அங்கே ஒன்றும் பெரிய பிரளயம் ஏற்பட்டுறாது. ஆல்ரெடி அங்கே ஆர்வி பழனிமேல் என்று ஒரு துடிப்பான நபரை மாவட்ட செயலாளர் நியமித்து அங்கே கழக பணி,
நேற்றைக்கு கூட அந்த ஆர்வி பழனிவேல் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் அவரை சுற்றி அவருக்கு வாழ்த்து பாடி அவருடைய கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு கழகம் புதுக்கோட்டை மாவட்ட கழகம் தயாரித்து கொண்டிருக்கிறது. அதனால விஜயபாஸ்கருடைய இந்த கழகத்தை விட்டு போனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. அடுத்த ஜெனரேஷன் இந்த கழகத்தை எடுத்து நடத்துவதற்கு மிக தயாராக இருக்கிறது. அடுத்தவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அப்படிதான் சொல்ல முடியும். அதனால அவர் ஒரு சாதாரண மருத்துவராகத்தான், மருத்துவக் கல்லூரி மாணவராக தான் கட்சிக்குள் வந்தார். முன்னாள் பெருந்தலைவர் அப்பா. அன்றைக்கு அவருக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு கீரஹோண்டா மட்டும்தான். அவரும் சேகர் ரெட்டியும் ஒன்னா பயணம் பண்ணுவாங்க சென்னையில. இதெல்லாம் நாங்க கண்கூட பார்த்தவங்க. அப்படி இருந்த விஜயபாஸ்கருக்கு இன்னைக்கு எந்த சேகர் ரெட்டி சார் 2016 இந்த டிமானிட்டைசேஷன் அப்போ அவரு சொந்தமான இடங்கள்ல 2000 ரூபாய் நோட்டு கட்டுக்கிட்டாங்க, அந்த ரெட்டியா? ஒரே கீரஹோண்டால 2 பேரும் பயணம் பண்ணுவாங்க. நானே பார்த்திருக்கேன், நானே அந்த கீரஹோண்டால போயிருக்கேன். அதனால அவர் அவரை நாங்க வாழ்த்துறோம். தாவேக்கால் அவர் எந்த நிலையும் உச்சத்துக்கு அடையட்டும் வாழ்த்துறோம். ஆனா எங்க கட்சியின் மூலியமா சம்பாதிச்ச அத்தனை சதவீதம் கட்சியில திருப்பி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதனால விஜயபாஸ்கர் செல்வதால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பிரளயம் அங்கே ஏற்பட்டது. பல பேருடைய வளர்ச்சிக்கு தடையா இருந்திருக்காரு. அங்கே உள்ள ஒட்டுமொத்த தொண்டர்களும் குழுமி விஜயபாஸ்கர் கட்சியை விட்டு வெளியே போறதை கொண்டாடுறாங்க, பட்டாசு வைக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அங்கே அடுத்த கட்ட இளைஞர்கள் நகர்வாக பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டையிலே ஒரு மிகப்பெரியவர் ராஜியை நடத்திருக்காரு. தனக்கு ஆதரவாளர் துதிபாடிகளை மட்டுமே கட்சியில வளர்த்திருக்காரு. அதனால இவரால் பாதிக்கப்பட்டவர்களாம் ஒன்று கூடி அங்கே ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினார்கள், பட்டாசு வெடிச்சு கொண்டாடுகிறார்கள். அதனால புதுக்கோட்டை மாவட்டமே விஜயபாஸ்கர் கட்சியை விட்டு போன குதிகாலித்து கொண்டாடுகிறது. அதனால விஜயபாஸ்கர் விலகலை அதிமுக தொண்டர்கள் வரவேற்கிறார்கள். அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், போய் தொலையட்டும் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். இல்ல, கடுமையான வார்த்தைகள் வேண்டாம், தனிநபர் விமர்சனம் வேண்டாம். இப்ப என்னன்னா சார், திரு இபிஎஸ் பொதுச் செயலாளராக இருக்காரு. அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ந்து தோல்வியில இருக்கு. குறைந்தபட்சம் நம்ம எல்லாரும் ஒன்றிணைப்போம், பிரிந்தவர்களை நாம கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற எண்ணம் இப்ப கூட வரலையே சார். இந்த பொது தேர்தலில் அவருடைய தலைமையில ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சிருந்தா தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டாரு திரு இபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்பவும் ஏன் சார் நிர்வாகிகளை போக விடுறாரு? காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள தக்க வைக்கணும்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திமுக தான் எங்களுக்கு எதிரி, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. திமுக தான் எங்களுக்கு பலமான எதிரி. இன்னைக்கு வரைக்கும் நாங்க தாவேக்காவை நாங்க எதிரியாவே நினைக்கல. அது ஒரு மயிலிறியில் வெற்றி பெற்ற கட்சி, மைனாரிட்டி கட்சி, மைனாரிட்டி அரசு. அதனால இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதிரியை போறது, எங்களுக்கு எதிரி திமுக தான். அதனால எதிரியை கூட நாங்க மன்னிக்கக்கூடிய மனப்பை. இந்த மாதிரி எங்க கூட வச்சுக்கிட்டே துரோகிகளை நாங்க எத்தனை நாளைக்கு பயணம் பண்ண முடியும்? எங்களோடு பயணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கட்சியினுடைய ஒட்டுமொத்த பலன்களை அனுபவித்துட்டு ஆளுங்கட்சி வரும்போதெல்லாம் ஒட்டுமொத்த அமைச்சரையும் அப்படியே எடப்பாடியாருக்கு பக்கவளம் மாதிரி வலதுகர இடதுக மாதிரி தெரிஞ்சுட்டு கட்சி தோல்வி விட்டுறவுடன் என்ன சொல்றாரு? தலைமை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இவரை ஒரு 10 பிஏ வச்சிருப்பாரு, 10 எந்த தொண்டரும் பார்க்க முடியாது. இவர் ஒன்லி இவரை மட்டும் வளர்த்துக்கிறதுக்காக, இவர் விராய்மலை ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்த முடியாதுல. தொடர்ந்து புதுக்கோட்டையில மீதி 5 தொகுதி அவர் ஜெயிக்கிறதுக்கான எந்த முயற்சி எடுக்கல. அதனால விஜயபாஸ்கரை எப்படி நீங்க அவர் தான் அரவணைச்சு போகணும், அவர் தான் தொண்டர்கள்ட்ட ஒன்றிணைஞ்சு போகணும், அவர் தான் எடப்பாடியை ஒன்றிணைஞ்சு போகணும். அதாவதுங்க, எடப்பாடியாங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா கட்சி நடத்துற ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைமை. அவருக்கு பல்வேறு இன்னல்கள், இடைஞ்சல்கள். ஒரு பக்கம் திமுகவுடைய டார்ச்சர், ஒரு பக்கம் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேக்காவுடைய டார்ச்சர், ஒரு பக்கம் மத்திய அரசு எங்க கட்சியை சின்னாபனமாக்கணும்னு ஒரே குறியா இருக்கு. ஒரு ஆளுமை மிக்க தலைவர். நாங்க அன்னைக்கே அதிமுகவினருடைய நாவிலிருந்து முதன்முறையாக ஒரு மத்திய அரசு எங்கள் கட்சியை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நீங்க ஒரு இதை பதிவு செய்றீங்க ஒரு ஊடகத்துல. நான் உண்மையத்தான் சொல்றேன், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. அதாவதுங்க, பிஜேபி உங்களை உடைக்குதா சார் உங்க கட்சியை? பிஜேபி எங்க கட்சி மீது வன்முறை, எங்க தலைவர் மீது வன்மா, ஒரு வல்லமை உள்ள தலைவரா, வலிமை மிக்க தலைவரா, எந்த காலத்திலும் வளைந்து கொடுக்காத தலைவரா, கூட்டணி பேசுறதும் சரி, மத்திய அரசினுடைய இருமொழி கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த மத்திய அரசினுடைய திட்டங்களா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தாரு. அதனால ஒரு ஒரு வலிமை மிக்க தலைவரா இருக்காரு. தமிழர்களுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவர், ஒரு வன்மம் இருக்கு என்னுடைய பார்வையில. இப்போ இபிஎஸ்க்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குறவங்க அல்லது இந்த கட்சியில ஒரு முடிச்சிடறேன். அதாவது மத்திய அரசினுடைய பார்வையில எடப்பாடியார ஒரு வலிமை மிக்க தலைவரா பாக்குறாங்க. அவங்களுக்கு இவர் மேல ஒரு வன்மம் இருக்கு. அதனாலதான் இவர் தொடர்ந்து எங்கள் கட்சியில பல்வேறு கழக குளர்களை எழுப்புவதற்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க. தொடர்ந்து எங்க கட்சியில அவங்க அவங்களுடைய தலையீடு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த கூட்டணி தான் எங்களுக்குள்ள கொள்கை லெவல்ல கொள்கையற்ற ஒரு கூட்டணியா தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணிக்காக தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு தான் சேர்ந்தோம். பெரிய எங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு 2 பேருக்குமே கொள்கை முரண் இருக்கு.
இப்ப நாங்க வந்து மதச்சார்பற்ற அரசியல் பேசுறவங்க. நாங்க பெரியாருடைய பிள்ளைகளா, பெரியாரை தூக்கி பிடிச்சு அரசியல் பண்றோம். நாங்க அண்ணாவை தூக்கி பிடிச்சு அரசியல் பண்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைவருக்குமான தலைவர், அவரை தூக்கி பிடிச்சு அரசியல் பண்றோம். புரட்சி தலைவர் அம்மாவும் அனைவருக்கான தலைவராக வாழ்ந்தாரு. புரட்சி தலைவர் எடப்பாடி அப்படிதான் இருக்காரு. எங்களுடைய கால சூழல் நாங்க கூட்டணி சேர நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த கூட்டணியிலும் எங்களை வந்து மகாராஷ்டிரா போல, பீகார் போல இங்கேயும் நிர்பந்திக்க முயற்சி தான். அதுல எடப்பாடியார் மிக வலிமை மிக்க தலைவரா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாரு. அதனுடைய தாக்கம் பிஜேபி எங்களை வந்து மத்திய அரசு வந்து எங்கள் மீது வன்மத்தை கக்கிறது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இப்படி நாங்கள் ஆளுகின்ற மாநில கட்சியும் எங்க கட்சியை உடைக்க முயற்சி பண்றாங்க. பெரிய ஒரு லாட்டர் மாஃபியா கும்பல் வந்து தமிழ்நாட்டில் இறங்கி இன்றைக்கு மாதவ அர்ச்சனா போன்றவர்கள் எங்கள் இயக்கத்தை உடைப்பதற்கு இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மத்திய அரசுடைய பிஜேபி. அதனால தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு நாங்க தாங்கி பிடிச்சு நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. 52 வருஷம் பொன்விழா கண்ட கட்சின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கு அரசியல் பண்றது மிக மிக கடினமா இருக்கு. இந்த சூழல்ல இந்த கடினமான நேரத்துல இந்த இயக்கத்தை வைத்து பலன் இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்து இந்த இயக்கத்துட்டு போறதை வந்து தொண்டர்கள் நாங்க வந்து உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறோம். இது அவருடைய சுயநலத்துக்காக எடுத்துக்கொண்ட முடிவா தான் பாக்குறோம். அவர் தமிழ்நாட்டு மக்கள் மீது நலன் கொண்டா, அதிமுக மீது நலன் கொண்டா அந்த முயற்சி எடுக்கல. அதனால விஜயபாஸ்கர் செஞ்ச இந்த செயல் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய புரட்சி அம்மாவினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆர்பி உதயகுமார் காலையிலே மிக தெளிவான பதிலை அவர் கொடுத்திருக்காரு. உண்மையிலே அவருக்கு சூடு இருந்தா, சொரணை இருந்தா, வெக்க இருந்தா, மானம் இருந்தா அவர் இந்த இயக்கத்தை விட்டு போகக்கூடாது. மறுபரிசீலனை செல்லணும். மக்கள் கொடுத்த மகேசன் தீர்ப்பை வந்து உதாசீனப்படுத்திட்டு விராலிமலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்திருக்காரு. விரைவில் தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட்டால் மக்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை, மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுக்க போறார்கள். அதனால காத்திருந்து எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். அவருடைய தோல்வியை மக்கள் பரிசா அவருக்கு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா. சார், இப்போ தாவேகா என்ன எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த அரசை வந்து மேலும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, ஒரு மெஜாரிட்டி ஆக்குறதுக்கு இப்போ அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை வந்து மேலும் ஆசை வார்த்தைகளை காட்டி இப்படி உங்க கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப மேலும் இப்ப சி வி சண்முகம் சொல்றாங்க, இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவினர் கூட ராஜினாமா செய்யக்கூடும் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பட்டியல்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. இப்ப அவங்களுடைய அசம்பிளி ஸ்ட்ரென்த் 107, அதுல ஒரு எம்எல்ஏ வாக்கெடுப்பில் பங்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஸோ இப்போ 106 தான் இருக்கு. ஆல்ரெடி 5 தொகுதிகள் காலி இடங்கள், கூடுதலாக இப்போ விராலிமலை 6 தொகுதிகள் வந்து விட்டன. இன்னும் மதிமுகவினர் ராஜினாமா செய்கிறார்களா என்னவென்று நமக்கு தெரியவில்லை. இப்படி நீண்டு கொண்டே போய்கிறது. இந்த போக்கு வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்துங்க டோட்டலி அவங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணி பண்றாங்க. மைனாரிட்டி அரசா இருக்கு. நீங்க சொல்ற 107 எம்எல்ஏக்கள் தான் உங்களுக்கு இருக்கு. ஒரு எம்எல்ஏ நீங்க சொல்றது மாதிரியே வச்சுக்கிறோம். சபாநாயகர் வாக்கெடுப்புல பங்கெடுக்க பண்ண முடியாது. 106 வச்சுக்கிறோம். இன்னும் அவங்களுடைய பெரும்பான்மைக்கு 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அதனால இந்த குதிரை பேர் அரசியலை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு சோபா போகுதுன்னு சொல்றாங்க. அந்த சோபால பணம் போகுதுன்னு சொல்றாங்க. அதனால தூய சக்தி, நான் வந்தா தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய், ஆட்சிக்கு வந்த விஜய் இன்றைக்கு கட்சிகளை, கழகங்களை உடைக்கும் மிக மோசமான நிலைமையை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை அரசு அமைக்க வேண்டும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 15க்கு மேற்பட்ட 12க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. அதனால் தொடர்ந்து அதிமுக போன்ற பெரிய பேர் இயக்கங்களை விலைக்கு வாங்கி அங்கே உள்ள யார் ஆசைக்கு மயங்குகிறார்களோ அவர்களை வந்து விலைக்கு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் தமிழக வெற்றி கழகம் அங்கே போட்டியிடுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அதனால இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் அவர் வந்து கொடுத்தாரு மக்களுக்கு. நான் வந்தால் உடனடியாக 2500 ரூபா மக்களுடைய மகளிர் உரிமைத்துறை மக்களுக்கு நான் கொடுப்பேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அனைத்து வகையான பேருந்துகளுக்கும் இலவச பயணம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்துக்கின்னா இது நம்ம தாய்மாமன் சீர், தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மோதிரம் போடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி எண்ணற்ற வாக்குறுதிகள். அதனால அவருக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்னு அவரே தேர்தல் அளிக்கிற. இருந்தாலும் நாங்கள் அதை போக்குவதற்கு அந்த கடன் சுமையை குறைத்து நாங்கள் வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை, நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வரும் தான் தேர்தல் வாக்குறுதி சொன்னார். இப்போ பார்த்தா வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. நேற்றுக்கு அந்த ஒரு அமைச்சர் மரிய வில்சன், நிதித்துறை அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை. இப்படிலாம் இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றீங்க, வாக்குறுதி சொன்னீங்க, கவர்ச்சியான திட்டங்களை அறிவிச்சிங்க. இதை தெரிஞ்சுதானே தமிழ்நாட்டு அரசின் மீது அரசுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுதானே வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, தேர்தல் வாக்குறுதிகளை. அப்புறம் இன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கை விடுறீங்க? அப்புறம் மக்களை முட்டாளாக்குறீங்களா? உங்களை எதிர்பார்த்து தானே ஓடு போட்டாங்க. உங்களுடைய மாய வலை கவர்ச்சி திட்டங்கள்,
உங்களுடைய மாய வலைக்கு விழுந்து இன்ஸ்டா உன்னுடைய செயல்பாடுகளுக்கு ஆசைப்பட்டு தானே மக்கள் இந்த ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்மளுக்கு ஒரு 2,500 பணம் வரும், தாலிக்கு அந்த பிறக்க போகிற குழந்தைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி ஆகும், இப்படியெல்லாம் வந்து ஏகப்பட்ட நீங்கள் அறிவிப்பை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. ஏன் இன்னைக்கு வந்து அந்த கடன் சுமையை காரணம் காட்டி நீங்கள் அதுலேருந்து தப்பிக்க பார்க்குறீங்க? அதனால ஒரு நல்லாட்சி செய்யறதுக்கு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆட்சியா தாவேக அரசு இல்லை. இது வந்து மீண்டும் வந்து பழைய ஆட்சியாளர் மீது வந்து பழியை போட்டுட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஜாலியாக ரீல்ஸ் போடுற ஆட்சியாக தான் இருக்கு. இவங்க சொல்றத பார்த்தா அடுத்து நல்லாவே தெரியுது, மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை, வரிகளை வந்து மின்சார கட்டணமா இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், அனைத்து நிலை கட்டணங்களையும் உயர்த்துவதற்கு தயாராட்டாலும் தெரியுது. அவர் சொல்றாரு 100 ரூபாய் வந்து வரவு செலவானா 145 ரூபா வருது, வந்து பற்றாக்குறை எங்களுக்கு 45 ரூபா இருக்கு, நாங்க எப்படி ஆட்சி பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுதானே மக்களுக்கு கவர்ச்சி அறிவிச்சிங்க. அப்ப இவங்களால எப்படி சரி இப்படிதான் நீ கவர்ச்சி திட்டங்களை அமைச்சு ஆட்சிக்கு வேண்டிய தமிழ்நாட்டுல வந்து ஊழல் குறைஞ்சிருச்சான்னா இந்த ஒரு மாசத்துல வந்து ரீல்ஸ் தான் போடுறீங்க. இன்னும் வந்து தாசில்தார் ஆபீஸ்ல பணம் கொடுக்காம பட்டா மாத்துறாங்களா? இன்னமும் வந்து சார் பதிவாளர்களை பணம் கொடுக்காம ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதா? அதனால ஊழல் எங்கேயுமே ஒளிஞ்ச மாதிரி இல்லை. இன்னும் 10 ரூபா பாட்டில் இருக்கு, கரூர்ல பாட்டு பாடி 41 உயிரை வந்து காவு வாங்கினீங்க, இப்ப 10 ரூபாய்க்கு 20 ரூபாயில வாங்குறீங்க. அப்ப எந்த வகையில நீங்க தூய்மையான ஆட்சியை, தூய ஆட்சியை கொடுக்குறீங்க? நாங்க எந்த வகையில இந்த ஆட்சிக்கு மார்க் கொடுக்க முடியும்? நாங்க வந்து இப்ப எதிர்கட்சியா தான் கேட்கிறோம். இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க வந்து தூய ஆட்சி கொடுக்குறோம் ஒரு சார். இப்போ இந்த தூய ஆட்சி இப்ப நீங்க வைக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் நிச்சயமா ஆளுங்கட்சி தரப்பு உரிய பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த குதிரை பேர விவகாரத்துல கடுமையாக கண்டனம் தெரிவித்தது வந்து முதல்ல சிபிஐ, சிபிஎம் அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க தொடர்ந்து சொல்றது எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, நாங்க எப்போனாலும் எக்ஸ்ட்ரீமா போனா நாங்க வந்து வாபஸ் வாங்கிடுவோம், எங்களோட ஆதரவு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி அவங்களும் பிரகடனப்படுத்துறாங்க. இப்போ இந்த தொடர்ந்து குதிரை பேர விவகாரம் போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் ராஜினாமா செய்யறாரு, நாளைக்கு ராஜினாமா செய்வாராங்கிற சூழ்நிலை இருக்கு. இப்போ அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டமைப்பு நாங்க ஒன்று கட்டமைச்சிருக்கோம், அந்த கூட்டமைப்பு கட்டமைச்சிருக்காங்க. அதுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, இந்த மாதிரி இன்னும் பல ஜனநாயக இயக்கங்கள் வர வேண்டும், நாம் எல்லாம் ஒன்று கூடி ஜனநாயக விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவும் இந்த மாநிலத்திற்காக உரிமைக்காகவும் நம்ம வந்து போராட்டத்திற்கு இந்த ஒரு அமைப்பை நாங்க ஏற்படுத்தியிருக்கோம், எல்லாரும் வாங்க, சின்ன கட்சி சின்ன இயக்கம் அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனா ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க, ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியுது. இது எதை உணர்த்துகிறது? அவர்களுடைய ஆதரவை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் பொழுது? இல்லைங்க, இப்ப தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், அதனுடைய தலைவராக இருக்கட்டும், அதுக்கடுத்து 2ஆம் கட்ட தலைவராக வந்து முதல் போட்ட முதலமைச்சரை போல இன்றைக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆதரவாக இருக்கட்டும், அவர் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கை கட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு குரல் மட்டும் கொடுத்தா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருக்குமே கம்யூனிஸ்ட் மேலேயும் குற்றச்சாட்டு வரத்தான் செய்யுது. அவங்க வீட்டுக்கு சோபா போனதாக தான் தகவல் வருது. எப்படி மரியாதைக்குரிய வை கோபால்சாமி வீட்டுக்கு சோபா போச்சோ, மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவனுடைய வீட்டுக்கு எப்படி சோபா போச்சோ, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர் வீட்டுக்கு சோபா போனதாக தான் பரவலான பேச்சு இருக்கு. அதனால நடக்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எங்கே பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல், மின்வெட்டுக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான கண்டனங்கள் அவங்க தானே எழுப்பியிருக்காங்க, சிபிஎம் தானே எழுப்பியிருக்காங்க. இருங்க ஐயா, கண்டனங்கள் மட்டும் இருந்தா போதா, சட்டமன்றத்துல வந்து நீங்க குரல் கொடுக்கணும், அதற்கான அதை வந்து சரி செய்யறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடணும். நீங்க குரல் மட்டும் எழுது முன்பக்கம் கோஷம் போட்டு பின்பக்கம் நீங்க வந்து அதற்கான பலனை வந்து குரல் கொடுத்ததுக்கான பலனை வாங்கிட்டு போனா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மின்வெட்டு, மக்கள் இரவுல தூங்க முடியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. 3 வயசு குழந்தை கூட கும்மிடிப்பூண்டியில வந்து பாலியல் துன்புறுக்கு ஆளாகி நேற்று கொலை செய்யப்பட்டார். இதெல்லாம் வந்து எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் நேரம் வந்து தடுக்கிறதுக்கெல்லாம் போராட்டம் நடத்துற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் வந்து அதுல போராட்டத்தை ஈடுபடல? எங்கே போச்சு ஜனநாயக மாதர சங்கம்? 3 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செஞ்சிருக்காங்க. இதை விட அநியாயம் வந்து என்ன நடக்கணும்? அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரட்டை நிலைப்பான அரசியல்படுது. ஒரு பக்கம் வந்து அந்த அரசோட வந்து காமன்மை செஞ்சுக்கிட்டு சோபாக்களை பெற்றுக்கொண்டு, மறுபக்கம் மக்களுக்கு வந்து நல்லது செய்வதை போல குரல் கொடுப்பதை போல பாவலா காட்டுது அந்த அரசு. அதனால ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அதே என்ன கம்யூனிஸ்ட் செய்து அதை திருமாவளவன் செய்யறாரு. ஒரு பக்கம் வந்து அமைச்சர்களை பங்கு பெறாரு. இப்ப கூட காலையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா தினமலர் நியூஸ், அவன் திருமாவளவன் போர்க்கொடி, பசையுள்ள அமைச்சர் பதவி கேட்கிறாரு. இப்படி அவங்களுக்குள்ள 1008 முரண்பாடு. இன்னைக்கு கூட நியூஸ்
தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேருக்கு மேல மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு கட்சியோட முரண்பாடு. அதனால ஒட்டுமொத்த மீடியாக்கள் அதிமுக மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. அதனால தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 1008 கருத்து வேறுபாடு இருக்கு. அதனால அதையெல்லாம் யாரும் டிஸ்கஸே பண்றதில்ல. திமுகவிலே 1008 கருத்து வேறுபாடு இருக்கு. பல தலைவர்கள் அங்கே வந்து குமரி போய் தான் இருக்காங்க. ரொம்ப நொந்து போய் நூலாகி அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. நிறைய பேர் ஒன்றிய செயலாளர்ல இருந்து கிளைக்கழக நிர்வாகிகள் திமுகல இருந்து தாவேகாவுக்கு படையெடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால அதிமுக தொண்டர்கள் லெவல்ல மிக தெளிவா இருக்கும். எங்களுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்தால் பலனடைந்தவர்கள் எங்கே போனாலும் சரி, அவர்கள் போற இடத்துல விசுவாசமா இருக்கட்டும். எங்க இயக்கத்துக்கு துரோகம் செஞ்ச போல அங்கேயும் துரோகம் பண்ணக்கூடாது. தொண்டர்கள் நாங்க சரியா இருக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. இப்போ சிபிஎம்க்கு எந்த நிர்பந்தமும் கிடையாதுல்ல. இப்போ அவங்க நானும் பல தலைவர்கள்ட்ட நேற்று தினம் கூட ஒரு தலைவர்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது அவர் என்னிடம் தெளிவாகவே கூறினார், எங்களுடைய ஆதரவு என்பது நிரந்தரமானதல்ல. தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த அரசு போகும்பொழுது அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டால் எக்ஸ்ட்ரீமா போனா எங்களோட ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். ஏனென்றால் நீங்கள் 25 பேர் ஒரு ரெபிள்ஸ் ஏற்படும் பொழுதே அவர்கள் முதன்முறையாக அறிக்கை விட்டது மற்ற கட்சிகள் அல்ல, சிபிஎம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால இந்த கேள்வி நான் கொஞ்சம் அழுத்த திருத்தமா முன் வச்சேன். வேற ஒரு காலத்துலங்க உண்டியலை குலுக்கி கட்சி நடத்தின கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. உண்மையிலே உழைப்பாளர்கள் தான், உழைப்பாளிகள் போராட கட்சி தான். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு வந்து விளைவுல கார்ல வந்து வள வர்றாங்க. அதனால கம்யூனிஸ்ட்லயும் இன்றைக்கு வந்து கருங்காலிகள் கருப்பாடுகள் நுழைச்சாங்க. அதனால அவங்களுக்கு சோபா மாடல் ஆட்சியில வந்து பங்கு இருக்கு. அதனால நீங்க வார்த்தையால வேணா அவங்க சொல்லலாம், நாங்கள் எந்த நேரத்துல வந்து சோபா சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சம்பளத்தை வந்து தலைமையகத்துக்கு கொடுத்து அந்த கால கம்யூனிஸ்ட், அதெல்லாம் அந்த காலத்து கம்யூனிஸ்ட். இன்னைக்கு குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாரு சார். இன்னும் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு எங்கேயாவது கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் குளிக்கு பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது களத்துல இறங்கி போராடி பாத்திருக்கீங்களா? அதனால கம்யூனிஸ்டுக்கான நிறம் மாறிடுச்சு. இன்றைக்கு வந்து அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க வீட்டுக்கு சோபா வர்ற வரைக்கும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தே தான் இருப்பாங்க. சோபாவை என்னைக்கு நிறுத்துறாங்களோ சோபா மாடல் அரசு, அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகள் சரி, திருமாவளவன் சரி, இவங்கெல்லாம் இன்றைக்கு அவங்க பசையுள்ள கட்சியா இருக்கு. மாஃபியா கும்பல் இருந்து பயங்கரமா அவங்களுக்கு சோபா வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு. சோபானா உங்களுக்கு என்ன புரியும் நினைக்கிறேன். அதனால வந்து காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றம். கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. உண்மையிலே அவங்களுக்கு மக்கள் நல்ல சொன்னா களத்துல இறங்கி போராடணும். இதை விட என்னங்க அநியாயம் வேணும்? தமிழ்நாட்டுல 3 வயசு பச்சிளம் குழந்தை ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு என்ன? கம்யூனிஸ்ட் தொண்டர்களுடைய பங்கு என்ன? எத்தனை பேர் களத்துல இறங்கி போராடுறாங்க? விடுதலை கட்சியினுடைய பங்கு என்ன? எத்தனை பேர் இருக்கு? அதனால இந்த அரசுக்கு வெஞ்சாமரை வீசுறவங்க தான் இருக்காங்க. இந்த அரசை காப்பாத்துறவங்க இவங்க வந்து சும்மா பேசுறாங்க ஒழுசு. பிராக்டிக்கலா வந்து தாவேக அரசை காப்பாத்துறது அது வந்து எது வரைக்கும் நீடிக்கும்னா அவங்கள் பசையுள்ள சோபாக்களை பெரும் வரைக்கும் கண்டிப்பா நீடிக்கும். என்னைக்கு அந்த சோபா ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவாங்க. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.